தமிழ் கூறும் நல் உலகிற்கு வணக்கம். நாம் இன்னைக்கு தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என் பின்னாடி இருக்கிறதுல இந்த செடி பேர் வெற்றிலை. தாம்பூலம் தரித்தல்னா வெற்றிலை பார்க்க நாம் பயன்படுத்துகிற முறை தான் தாம்பூலம் தரித்தல்னு சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் நம்ம வாழ்வினோடு இணைந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வெற்றிலை பார்க்க முழுமைப்படுத்தியிருந்தாங்க, அதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. நாளடைவில் நம்ம எல்லாரும் அதை ஒரு தீய பழக்கம்னு சொல்லி அதை மறக்கடிக்கப்பட்டதுனால வெற்றிலை பாக்கு இந்த அளவுக்கு ஒரு பூஜை பொருளாவே இருக்கு. ஆனா தாம்பூலம் தரித்தல்ல அவ்வளோ மருத்துவ குணம் மற்றும் உடலுக்கு நன்மை பெறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இந்த காணொலியில முழுசா பார்ப்போம். இப்போ வெற்றிலை பாக்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலா ஒரு வெத்தலையில காம்பை நீக்கிட்டு பின்னாடி இருக்க நடுநரம்பை நீக்கிடுங்க. நீக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம ஏலக்காய், சீரகம், கிராம்பு, காய்ச்சிக்கட்டி இது போல வாசனை பொருட்களோட சேர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். யூஸ்வலா நம்ம மெல்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நீர் வரும், அந்த நீரை துப்பிடணும். ரெண்டாவதாகவும் ஒரு நீர் வரும், அந்த நீரையும் துப்பிடணும். மூணாவது நீர், நாலாவது நீர், இது ரெண்டுமே உள்ள விழுங்கிடலாம். அஞ்சாவது எல்லாத்தோட சேர்த்து வெளியில துப்பிடணும். இதுதான் வெத்தலை போடுறதுக்கான ப்ரொசீஜர். வெற்றிலையில கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் சி, எசென்ஷியல் ஆயில் போன்ற காம்பனன்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஹைட்ராக்சி சாவிகால் என்ற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் நமக்கு ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஓரல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. வெற்றிலையில ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுது, வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. முக்கியமா கேஸ்ட்ரோ ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் அதிகமா இருக்கிறதால அல்சர் சீக்கிரமா குணமாகுது. அதால வெற்றிலைய அதிகமா பயன்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் 3 வேளையும் தாம்பூலம் தரித்தல சிறந்ததுன்னு வலியுறுத்திருக்காங்க. காலை நேரத்துல நம்ம தாம்பூலம் தரிக்கும் போது சிறிதளவு கொட்டைப்பாக்கோட அளவை கூட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல்ல இருந்து நம்மள விடுபடுத்துறது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல முதிர்ச்சி அடையாம தடுக்குது. டெய்லியும் மலம் ஈஸியா கழியறதுக்கு உபயோகப்படுத்துது. மதிய நேரத்துல நம்ம சிறிதளவு சுண்ணாம்பை கூட எடுத்துக்கும் போது வயிறு உப்புசம், செரிமான கோளாறுகள், வாத மிகுதி இது எல்லாத்தையும் சீராக்குது. இரவு நேரத்துல சிறிதளவு வெற்றிலையை அதிகமா எடுத்துக்கும் போது வாயில ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சுவாசம் நீக்கிட்டு வாயில நறுமணம் உண்டாக்குது. அது மட்டும் இல்லாம ஆளை கொள்ளக்கூடிய கபத்தை போக்குது. மேலும் இந்த 3 வேளையும் சிறிதளவு காம்பை நம்ம கூட சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த தாம்பூலம் தரித்தலுடைய முழு பயனையும் நம்ம அடையலாம். மேலும் இந்த தாம்பூலம் தரித்தல்னால உடல்ல ஏற்படக்கூடிய அஜீரணம், வயிறு உப்புசம், மூச்சிறைப்பு, நம்ம உணவுல சேரக்கூடிய சிக்கல், உடல்ல சேரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் போக்குது. அதனால தாம்பூலம் தரித்தலை மிகவும் அவசியமாக பின்பற்றுவோம்.